அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அன்பர்களே, விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய குருமார்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து இன்றைய தினம் பக்தியும் ஞானமும் என்ற தலைப்பிலே உரையாற்ற எனக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். பக்தியும் ஞானமும் அப்படின்னா இன்றைக்கி பக்தினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பக்தி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? நம்ம எல்லோரும் பக்தினா என்னன்னு கோயிலுக்கு போகிறது பக்தி. தினமும் கோயிலுக்கு சென்று இறை வழிபாட்டை நிகழ்த்துவது ஒரு பக்தி. அதே போன்று ஒரு சிலர் வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களிலே வீட்டிலேயே வழிபாடு செய்து வழங்குவது அது ஒரு பக்தி என்கிறார்கள். இன்னொருவர் என்ன சொல்கிறார், நான் மந்திரங்கள், தவங்கள் இதெல்லாம் செய்வேன், ஆச்சாரங்கள் கடைப்பிடிப்பேன், இதெல்லாம் ஒரு வகையான பக்தின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் கோயில்களுக்கு, இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் திருப்பதி, பழனி, திருச்செந்தூர், காசி, ராமேஸ்வரம் போன்ற இதுக்கெல்லாம் சென்று வந்து தீர்த்த யாத்திரை சென்று வந்தால் அது ஒரு பக்தி அது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறீங்க, என்ன விஷயத்துக்காக போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் சொல்லுவாங்க. ஏதாவது நான் எனக்கு உடல்நிலை சரியில்லாத நான் வேண்டிக்கினேன், அதனால் குடும்பத்தோடு போயிட்டு சாமியை வணங்கிட்டு அதுக்கு குண்டியலில் காணிக்கை செலுத்திவிட்டு வரோம் அப்படின்வாங்க. இது ஒரு பக்தி. அதே போன்று இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சும்மா கோயிலுக்கெல்லாம் போய் சுற்றிட்டு வரோம், சும்மா போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஜோதிடர் சொன்னார் அதனால் நாங்கள் போகிறோம்னு சொல்கிறவங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் அவரவர் பார்வையில் அவரவருடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்றபடி பக்தி செய்கிறார். இது இந்த பக்தி சரிதான், அவரவர் மனநிலைக்கு அந்தந்த பக்தி சரிதான், அதை நம்ம சொல்லலை. ஆனால் ஆரம்ப பக்தி, அனுபவ பக்தின்னு இருக்குது. நம்ம தினகர் சாமி நூல் எழுதியிருக்காரு, ஆரம்ப பக்தியும் அனுபவ பக்தியும்னு எழுதியிருக்காரு. இன்னும் தெய்வ பக்தி செய்வது எப்படி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நடுவில் இருக்காருலையே அதுதான். அது மாதிரி ஞான களஞ்சியத்தில் நிறைய நூல்களெல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள்லாம் அவசியம் வாங்கி அதை எடுத்து படிக்கணும். ஏன்னா அது மிகப்பெரிய வேத உபநிஷத்து சாரங்கள் எல்லாம் ஒரு குமுதம், ஆனந்த விகடன், கற்கண்டு இது போன்றதை படிப்பது போன்று இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதை படித்தவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பெரிய சாதாரணமாக பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது போன்றெல்லாம் படித்தா, ஏன்னா இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாமே ஆரம்ப பக்தி. ஆரம்ப காலத்தில் எல்லோரும் செய்யக்கூடியது. எப்படி ஒரு மாணவன் ஒரு முதல் வகுப்பில் ஒரு பையன் படிக்கிறான்னா அவங்க அப்பா என்ன விரும்புவார்னா, தந்தை என்ன விரும்புவார், அவர் அடுத்தடுத்து மேல் படிப்புக்கு தேர்ச்சி பெற்று அடுத்தடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போகிறது தான் ஒரு தந்தை பிரியப்படுவார். ஆனால் முதல் வகுப்பிலேயே இருந்தால் அது யாராவது அது பிரியப்படுவாங்களா? அது போன்று தான் இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் எல்லோரும் போக வேண்டியதுக்காக நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். அதை தாண்டி அதுக்கப்புறம் நாம் நீக்கப்பட வேண்டியதால் நீக்க உண்மை பக்தி எது என்று நாம் உண்மை பக்தி எது அப்படின்னா, நாம் இப்போ செய்வதெல்லாம் ஆரம்ப பக்தி தான், தவறு இல்லை. அதெல்லாம் அது அங்கே அனுபவ பக்தின்னு என்று ஒன்று இருக்குது. உத்தம பக்தி, அனன்ய பக்தி, இன்னும் அது பக்தியிலே நிறைய இருக்குது. நம்ம அந்த அளவுக்குலாம் இப்போ போக போகிறதில்ல. உத்தம பக்தின்னு இங்கே ஃபைனலாக நாம் என்ன சொல்கிறோன்னா, பக்தியில் ஆதிசங்கரர் அருள் இருக்கிறது என்னென்னா, தன்னுடைய சொரூபத்தை அனுசந்தானம் செய்வதே உத்தம பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, உன்னுடைய சொரூபம் நம்முடைய ஆத்மஸ்வரூபத்திலே நிலைத்திருந்து அதிலே மனதை ஒடுங்க வைப்பது அதுதான் பக்தின்னு அவர் அருள் நேர்ந்தது. அதுக்காக தான் இது உத்தம அதிகாரிகளுக்கு சொன்னது. அதுக்காக எல்லாரும் அது மாதிரி ஆத்மஸ்வரூபத்திலே ஒரு மனதை ஒடுங்க வைப்பேன்னா அப்படி கிடையாது. அந்தந்த மனப்பக்குவத்துக்காகவும் ஆதிசங்கரர் சன்மதங்களை ஸ்தாபித்தார்.
அதில் சைவம், வைணவம், வைசேசிகம், இதுவெல்லாம் இருக்குது. கௌமாரம், சாக்தம், காணாபத்தியம், இது இப்படி விநாயகர் வழிபாடு ஒன்றும் அவர் வந்து முறைப்படுத்தினார். அதுக்கு முன்னே இருந்தது, அதை வந்து அவர் முறைப்படுத்தி மக்கள் வந்து இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் பின்பற்றி நல்வழிப்படுத்தணும்னு பண்ணார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த பௌத்த மதம் வந்து அதிகமாக பரவி இருந்தது. அது நிறைய மதங்களை அழித்து கொண்டு பெரிய அளவில் அது வந்ததுனால அவர் பார்த்து அந்த பௌத்த மதத்துக்கு மாற்று கொள்கையாக தான் இந்த வேதாந்தத்தை கொண்டு வர்றார். அத்வைதம் என்ற கொள்கையை கொண்டு வர்றார், பிரம்ம கொள்கையை. ஏன்னா அதுவும் இந்த அத்வைதமும் ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று. என்னென்னா அவங்க வந்து சூன்யவாதம் என்று சொல்லுவார்கள். ஃபைனல் ஸ்டேஜில் அது பஞ்ச கோஷங்கள் அடுத்து வருவது சூன்யம் தான், அதுக்கப்பால் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க பௌத்த மதத்தில். அப்படி இல்லை, அதுக்கும் அப்பால் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம கொள்கையை சொல்கிறார். எல்லாற்றுக்கும் இடம் கொடுக்க, எல்லாத்துக்கும் ஆதார வஸ்துன்னு ஒன்று இருக்குன்னு இந்த இறைநிலை. ஏன்னா மக்கள் எல்லாம் அப்படி தான் அதிலே இருந்து கொண்டு கர்மகாண்டத்திலே உணர்ந்து கொண்டிருந்தார்கள். அதை சரி செய்ய தான் ஆதிசங்கரர் பகவத்பாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரம்ம கொள்கையை கொண்டு வர ஆத்மஸ்வரூபத்தை அதை நிலைநாட்டி அங்கே பிரம்மத்தை நிலைநாட்டுகிறார். அதுதான் அத்வைதம் என்ற ஒரு கொள்கையை எடுத்துன்னு வர்றார். அது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் கருத்தாக அவர் சொல்லலை, வேதங்கள்லேருந்து எடுத்து சொல்கிறார். வேதங்கள் வந்து அதில் என்ன சொல்லியிருக்குன்ட்டு அதில் வந்து உத்தர மீமாம்சை அப்படின்வாங்க. உத்தர மீமாம்சைன்ற ஞானகாண்ட பகுதிகள் அதிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ பூர்வ மீமாம்சை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கர்மகாண்ட பகுதிகள் வேதங்களில் இருக்கக்கூடிய அதில் மக்கள் உழலக்கூடாதுன்னு சொல்லி அதிலிருந்து ஞானகாண்ட பகுதிகளை மட்டும் சுருக்கி தான் இந்த பிரம்மம் என்கின்ற அந்த அத்வைத கொள்கையை அவர் நிலைநாட்டார். அப்படி அவர் சொல்கிறது தன்னுடைய சொரூபத்தை அனுசந்தானம் செய்ய வேண்டும், அதாவது அபியாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மஸ்வரூபத்திலேயே மனதை ஒடுங்க வைப்பது தான் உத்தம பக்தி, அப்படி உண்மையான பக்தின்ட்டு நம்மளுடைய வழிமுறையில் அவர் சொல்லக்கூடியது. அப்படி பக்திக்கு அதுக்காக இப்போ இறை வழிபாடுகள்லாம் செய்ய வேண்டியது தான். இறை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா எல்லாம் பெரும்பாலும் என்ன எதுக்காக செல்கிறோன்னா இறைவனிடம் வேண்டுகிறோம், நம்முடைய குறைகளையும் கஷ்டங்களையும் தேவைகளையும் வேண்டி அதை ஆனால் அதிலேயே மக்கள் உழலக்கூடாது, அதிலேயே போயிடக்கூடாது. ஒரு வீடை கட்டுறதுன்னா சாரம் கட்டி தான் வீடை கட்டுவோம், வீடு கட்டி முடிச்சோன்னா சாரத்தெல்லாம் பிச்சு போட்டுடணும், அதே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த நிலைக்கு நாம் போகணுன்றதை தான் இங்கே நான் வந்து சொல்ல வரேன், வேண்டாம்னு சொல்ல வரேன். அப்படி அது இறைவன் தான் எல்லாம் வணங்கினேன், இறைவன் தர்றாரு, என்ன பண்ணுறாரு, அது வந்து உன்னுடைய கர்ம பலனை கொடுப்பது மட்டும்தான் இறைவன் இது. உன்னுடைய கர்ம பலன் தான் அங்கே வருவதே தவிர எதுவும் அவராக செய்வதில்லை. நன்மையும் தீமையும் ஈசனார் செய்வதேனா இல்லை, அது வந்து இந்த ஜீவனுடைய சிருஷ்டி தான். அது ஜீவனை சிருஷ்டித்து கொள்கிறார். நாம் எல்லாத்தையும் ஜீவனே அவருடைய சிருஷ்டி வேறு, ஈஸ்வர சிருஷ்டி வேறு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கோபம், காமம், குரோதம், லோபம், மகம், ஆச்சரியம் இதெல்லாம் இவர் சிருஷ்டித்து கொண்டு இதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் இறைவன் எனக்கு இப்படி அழித்தான், இது ஈஸ்வரன் எனக்கு அப்படி அழித்தான் அப்படின்ற அப்படி எடுத்துக்கொள்கிறாரு. அப்படி கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த பிரதிபலனை கொடுப்பது தான் ஈஸ்வரனுடைய பணி. ஈஸ்வரன் வந்து ஜீவர்களின் கர்மங்களுக்கு பலனை கொடுப்பார், அவ்வளோதான். அப்போ எல்லாமே நீங்கள் தான் இறைவன் தான் செய்கிறான்னு சொல்லிட்டு அவர் மீது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அதை தான் வந்து சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ பிறந்த ஜீவர்கள் என் செய்வார்கள், அவள் மேல் பிழை சொல்லும் வகை ஏதோ துறந்த தேசிக மூர்த்தியே என்றிடின் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திக்கான் மகனே அது கேளாய் அப்படின்றாரு, கைவழித்தார். எப்படின்னா இந்த நன்மை தீமைலாம் ஈசனார் தான் செய்வார், ஜீவர்கள் என்ன செய்வாங்க, அவனாவா பண்ணுவான், அவனோட எதுவும் என்னாவான்னா தீதும் நன்றும் பிறதரவாரா கன்னியன் பூங்குன்ற சொன்னேன். அப்போ எல்லாம் முன்னாலே உனக்குள்ளே வருது, உன்னை செய்யும் செயலுக்கு வருகிறதே தவிர அவர் அந்த கர்மகள் பலனுக்கு அங்கே பலனை தான் கொடுக்குறாரு என்பது தான் இங்கே வேதங்களும் அதை தான் சொல்லுது. ஞானகானத்துக்கு இன்னும் வர வர இதில் அப்படி தான் சொல்ல வருகிறது. இப்போ
அப்போ அதுக்கு தான் சொல்ல வர்றாரு, ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வேறு வேறு. ஜகந்தனில் பொது ஈசனார் சிருஷ்டிகள், இந்த சிருஷ்டிகள்லாம் ஈசனார் சிருஷ்டிகள். ஆனால் அகந்தையாம் அபிமானங்கள், கோபங்கள், இதெல்லாம் கோபங்கள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டியாங்கள். அகந்தை, அபிமானங்கள், கோபங்கள் இதெல்லாம் ஜீவன் செய்வது. இதெல்லாம் அது ஈஸ்வரன் செயல் அல்ல அப்படின்னு சொல்ல வர்றார். அதுக்கு இதில் முண்டகோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதை தான் ஒரு பாடலாக கைவல்லித்தார் வைத்திருப்பார். அச்சுவத்தம் என்றொரு மரம், அதில் 2 அரும் பறவைகள் வாழும். நச்சும் அங்கொரு பறவை அம்மரக்கனி நன்று நன்று என தின்னும். மெச்சும் அங்கொரு பறவை தின்னாது என விளங்கிய பொருளாக வெற்றி மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. அந்த அச்சுவத்தம்ன்ற மரம் விருட்சம், அதில் நச்சு பழங்கள் இருக்கும். அதை 2 பறவைகள், ஒன்று ஜீவன், இன்னொரு பறவை ஈஸ்வரன். அதில் அந்த மரக்கனி நன்று நன்றுன்னு அதை தின்னும். ஆனால் ஈஸ்வரன் என்பது அந்த பறவை அது தின்னாது. அப்படி வைத்து மாமரை ஜீவன ஈசனை வகுத்தவாறு அறிவாயேன்றார். இப்படி நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ஜீவ செயல்கள், ஜீவ சிருஷ்டியின் காரணமாக உன்னுடைய அபிமானங்கள், உன்னுடைய கோபங்கள், போராமல் இதுக்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர, இறையருள் என்பது வேறு. இறையருள் என்பது இப்போ நீங்கள் நம்ம 4 பெருமக்கள் பண்ணாங்களே அது பக்தி. அப்படி பண்ணால் சரி. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இவங்கெல்லாம் மாணிக்கவாசகர், திருவாசகர் உருகி உருகி பாடின மாதிரி உருகி அவர்கள் வெறும் பாடலை மட்டும், வெறும் பக்தியில் மட்டும் இருந்தில்லை, ஞானத்தையும் அடைந்தவர்கள். அருணகிரிநாதர் போன்றவர்கள்லாம் அப்படி நாம் அந்த லெவல், அந்த ஒரு நிலைக்கு செல்கிறோமா, அப்படி போகிறோமானா, அப்படி எல்லாரும் போக முடியலனாலும் அந்த நிலை கொஞ்சமாக இந்த ஆரம்ப பக்தியிலே நின்று விடக்கூடிய, இதெல்லாம் ஆரம்ப பக்திகள். இதெல்லாம் சிறு வயதிலே போக போக பக்குவமுற்று கொஞ்சம் ஞானம் அடைய ஞான நிலையை வர கொஞ்சம் பக்குவமுற்று அதுக்கேற்றபடி நாம் இருக்க பக்குவம். உலகோர் நன்மைக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் செய்யலாம். அன்னதானங்கள், தவங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் செய்யலாமே தவிர அதிலேயே உணர்ந்து கொண்டிருக்கக்கூடாது. ஞான நிலைக்கும் நாம் சிந்தித்து ஞானத்தை பெறணும் அப்படின்ற சொல்கிறாரு. இப்போ ஞானத்தை பெறணும். ஞானம்னா என்ன அப்படின்னா, ஞானம் அடையுதுன்னா என்ன? அறிவை உணர்வது ஞானம். அறிவை உணர்வது ஞானம்னா தன்னை உணர்வது, அறிவை உணர்வது தான். அப்போது ஞானத்துக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இதில் உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டால் போல் சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும். நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உழவும். தன்ம நன்மகனே இத்தைத்தானன்றோ ஞானம் என்பார் அப்படின்ற. எப்படின்னா இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கு ரொம்ப டப்பாக இருக்கும். எளிமையாக அவரை இனிமையான தமிழில் அழகாக சொல்லியிருக்காரு. உன்முகம் போல் கண்ணாடி, ஒரு கண்ணாடிக்கு உள்ள நம்மளுடைய பிரதிபிம்பம் தெரியுது. உன்முகம் பார்க்குற மாதிரி சின்மய வடிவம், சித்து பிரகாசத்தோடைய அந்த நிழல் இருக்கு இல்லையா, அது வழியாக இந்த மனோவிருத்தி உழவணும். அதுக்கு பேர் தான் ஞானன்றார். சித்து பிரம்மத்தின் ஆத்மஸ்வரூபத்தோட சித்து பிரகாசம் இருக்குது. அதோடைய சாயை இருக்கும், நிழல். அதன் வழியாக இந்த மனோவிருத்தி உழவினால் ஞான நிலையிலே இருப்பது என்று ஒரு வரையறையை வகுத்திருக்கிறார். அப்படி அந்த ஞானத்தை எப்படி உணர்வதுன்னா இப்படிதான். எப்படி தன்னை அறிவது தான் தன்னை நான் யார் என்ற விசாரணையில், அதெல்லாம் நம்ம போன வகுப்புலாம் பார்த்தோம். ஸோ தன்னை நான் யார் என்று விசாரிக்கணும். இப்படி எப்படின்னா இடைவிடாத விசாரிக்கணும். இந்த ஞானம்தான் வருவது எப்படி எனில் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்திடும் சொல்கிறார். இடைவிடாத விசாரத்தால் தான் வந்துடும். விசாரம் தான் ஏதெனில் இந்த மனாதியாம் சரீரத்தில் இந்த ஞானி அவன் சித்து எது, ஜடம் எது, இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் எது, வீடு எது என்ன உசாவுதல் பகர் விசாரம் தான். எப்படின்னா இதுதான் விசாரணைன்றார். இது மாதிரி விசாரிக்கணும். பந்தம்னா என்ன, வீடுனா என்ன, இந்த நான் எது, சித்துனா எது, ஜடம்னா எது, இப்படிலாம் சிந்திக்க இப்படி பண்ணாலே ஞானம் வந்துவிடும். வேறு ஒன்றும் இல்லைன்ற இதுதான். இதுதான் அப்போது
இந்த அப்போ புண்ணிய செயல்களே செய்தால் வராதா? ஏன்னா வரும். எப்படின்னா புண்ணியங்களை செய்ய செய்ய அதன் பலனாக நற்பிறவி அதன் பலனாக உங்களுக்கு ஞானத்தை வருமே தவிர, ஞானம் விசாரித்தா மட்டும்தான் வருமே தவிர வேறு எதுனாலும் வரவே வராது. போன ஜென்மங்கள் அடித்தித்த நற்புண்ணிய பரிபாகம் ஞானமாக்குமே, விசாரம் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறான் சிஷ்யன். போன புண்ணிய தண்ணியில் அனுத்தித்த நற்புண்ணிய பரிபாகம் ஞானமாக்குமே, விசாரம் ஏன்? நான் புண்ணியமாக செஞ்சுட்டே போகிறேன், நான் ஞானம் அடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, அது சொல்கிறான், ஆன புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யின் அசுசிப்போம் சுசியாகும், மானதம் பின்னை விசாரித்து ஞானத்தை மறுவோம் அப்படின்றாரு. ஏன்னா ஆன புண்ணியமும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணும். புண்ணியம்ன்றதும் இதுதான், பாவம்ன்றதும் புண்ணியன்றது எல்லாம் ஒன்று தான். புண்ணிய பாவம்லாம் அல்டிமேட் ஸ்டேஜ், இறுதி நிலையில் எதுவுமே கிடையாதுன்னு அதுதான் உண்மை. புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை, நல்லது இல்லை, கெட்டது இல்லை, எல்லாம் இந்த உலகியல் ரீதியாக நம்முடைய மனநிலைக்கு அதெல்லாம் உண்டு. அந்த நிலையில் கிடையாது. பாரமார்த்திகமாக சொல்லும்போது, நான் விவகாரத்தில் சொல்கிறேன், நான் விவகாரத்தில் இருக்குது. பாரமார்த்திக திசைக்கு நீங்கள் போகும்போது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நன்மை, ஆனந்தம், இன்பம், துன்பம். இன்பம் துன்பம்லாம் அவங்கவுங்க நிலைக்கு சிற்றின்பம், பேரின்பம் இப்படியெல்லாம் வகைப்படுத்துகிறாங்க இல்லையா? இன்பத்தில் ஒரு இன்பம் தான் அது. ஆனால் இந்த உலகில் ரீதியாக அதெல்லாம் இருக்குது. ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, அதுக்கிட்ட ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது என்ன எடுக்கும்னா முதல்ல அந்த சாக்லேட்டு தான் எடுக்கும். ஏன்னா அதோடைய பக்குவத்துக்கு 1000 ரூபான்றதுல நிறைய சாக்லேட் வரும்னு தெரியாது, இதுதான் வரும். நம்ம இதை சிற்றின்பம் நம்ம சொல்லுவோம், சிற்றின்பம். இதே ஒன்றும் கொஞ்சம் சிறுவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டையும் இன்னொரு இதில் ஒரு 10 ஏக்கராக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் விலை, இதில் நம்ம நிறைய பொருள் வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பக்குவத்துக்கு இதில் இது 10 கோடிக்கு போகும்னு தெரியாது. அவங்க அது மாதிரி சிற்றின்பம், பேரின்பம்ன்றதெல்லாம் அந்தந்த படிநிலைக்கு அவங்கவுங்க பக்குவத்துக்கு உரியது நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் மகான்கள் அடைந்த அந்த ஞான நிலையை அடைந்த அந்த நிலையில் பார்க்கும்போது எல்லாம் ஒரே ஆனந்தம், அவ்வளோதான் ஆனந்தம். அது ஆனந்தத்துக்கு எதிர் சொல் கூட இல்லாத வார்த்தைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ சிறந்த ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க. அப்படி இந்த ஞானத்தை அடையணும்னா என்ன பண்ணணும், விசாரித்தாதான் வரும், வேறு எதுனாலும் வராது அப்படின்றாரு. ஏன் விசாரிக்கணும்? ஆமாம், இப்போ ஒருத்தர் ஒரு வேடம் மாறி இருக்கிறாரு, ஒரு மாறு வேடம் பூண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு நீங்கள் விசாரிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவரை மாதிரி இருக்காரு, நடை உடையெல்லாம் இப்படி இருக்கேன்னு அந்த சிந்தித்தலை வைத்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணுமே தவிர வேறு எதனா பண்ணாலும் முடியாது. இந்த கர்மங்கள் செய்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னா கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. உங்களுடைய புத்தியை கொண்டு உங்களுடைய ஞான விசாரத்தால் இவருடைய நடை இப்படி இருக்க, உடை எப்படி இருக்க, இவருடைய பாவனை அப்படின்னு தான் ஒரு அப்படி நாம் மாறிய நம்முடைய அறியாமையை நீக்குவதற்கு வேடம் மாறிய பேர்களை அறிய வேண்டினால் மகனை கேள், கூடமாம் அவர்கள் சுபாவங்கள், சீலங்கள், குறிகள் ஆய்ந்து அறியாமல் ஓடியும் குதித்தும் தலைக்கீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தி ஏறி ஆடியும் என்ன கர்மங்கள் செய்யணும். அவர் உண்மை தெரியாது, அவரை பற்றி தெரியாது, நீ என்ன பண்ணாலும் தெரியாது. அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு அந்த சிந்தித்தலில் செய்தால் மட்டும்தான் அங்கே வரும். அப்படி நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த வேதங்கள் உபனிஷத்துக்களில் என்ன சொல்லியிருக்கிறதோ, நீ யாருன்னு, நீ இந்த சச்சிதானந்த பிரம்மமே நீ, அந்த ஆத்மஸ்வரூபமே நீ என்று சொல்லியிருக்கிறதுனா அதை நம்ம விசாரித்து தான் நாம் உணரணுமே தவிர மற்றதெல்லாம் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் செய்யலாம், ஆனால் அதனாலலாம் அடைய முடியாதுன்னு வேதங்கள் சொல்லுது. கைவல்யமும் அதான் சொல்லுது. இன்னவாறு அந்த பிரம்மத்தை விசாரிக்கும், பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருமன்றி அன்னதானங்கள், தவங்கள், மந்திரங்கள், ஆச்சாரங்கள், யாகங்கள் என்ன செய்யணும், தன்னைத்தான் அறிவது இவர்களால் வாராது. தன்னைத்தான் அறிவது இவர்களால் வாராது. அன்னதானம் பண்ணுறேன், அதான் யாகங்கள் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இதெல்லாம் கர்மங்கள். அதெல்லாம் ஞானத்துக்கும் அதுக்கும் எதுவும் கிடையாது. செய்யலாம், அது நீங்கள் உங்களுடைய உலகில் உங்கள் மனப்பக்கத்து ஏதோ உங்கள் மன திருப்திக்கு செய்கிறது அது வேறு.
ஆனால் இதெல்லாம் பண்ணால் நான் வீடு பேற்றை அடைவிடுவேன், முக்தியை அடைஞ்சிடுவேன், மோட்சத்தை அடைவேன்லாம் முடியாது. விசாரித்தா மட்டும்தான் முடியும் அப்படின்றாரு. எப்படி அப்படின்னா, துலங்கு தர்ப்பணம் அழுக்கற கை கொண்டு துளைக்கினால் போமன்றி விலங்கு புத்தியால் யார் துளைக்கினார் விமல தேசிகமூர்த்தி. கலங்கமாகும் அஞ்ஞானமும் கர்மத்தால் கழுவாமல் உலங்குறித்த ஞானத்தால் எப்படி ஒழியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போது ஒளிஞ்சிருக்கிற கண்ணாடியில் படிஞ்சிருக்க அழுக்க நீக்கணும்னா அதுக்குரிய சாதனத்தை வச்சு தேய்ச்சி கீச்சு கழுவுனா தானே முடியும். அது மாதிரி இந்த அறியாமை என்பது என்னுடைய இந்த நான் பிரம்மம் என்பது மறைப்பு இருக்கிறது, அதை நீக்கணும்னா இது மாதிரி கர்மங்களை தானே பண்ணி செய்யணும் அப்படின்னு சிஷ்யன் கேட்குறாரு. இது உள்ள கேள்வி பதிலாக தான் வரும். ஒரு கேள்வி கேட்டால் உடனே இப்போது அவர் சொல்கிற கண்ணாடியில் பதிஞ்சிருக்க அழுக்க நான் பண்ணணும்னா அதை நீக்குவதற்கு ஒரு உபகரணம் வேணும், ஏதோ போன்று தேய்த்து தான் போட வேண்டும். அப்படி ஒரு கர்மங்களை செய்யும்போது தான் அந்த அழுக்கு போகிறது. அதை போன்று என்னுடைய இதுவே பிரம்மஸ்வரூபத்தை அதை மறைக்க அந்த அறியாமையை நீக்கணும்னா அதுக்கும் இந்த மாதிரி கர்மங்களெல்லாம் செய்யணுமேன்னு கேட்கறதுக்கு அப்படி இல்லை. தர்ப்பணத்தில் களிம்பு வாஸ்தவமலம் சகஜ மாதிரியில் மைந்தா, கற்பளிங்கினில் கருநிறம் சகஜமாக கருத்த பண்பு ஆரோபம். தர்ப்பணத்தில் அழுக்கற வேண்டினால் சாதன தொழில் வேண்டும், கற்பளிங்கினில் ஆரோபமே கருப்பென்று கண்டிட மனம் போதும். என்ன சொல்கிறாருன்னா, மனமாகிய கண்ணாடியில் சேர்ந்து பாவமாகிய அழுக்கு நீங்க நற்கர்மங்களாகிய சாதனம் வேண்டும். உண்மையில் ஞானானந்த சொருமாயுள்ள ஆன்மா என்கின்ற ஸ்படிகத்தில் தோன்றுகின்ற ஆன்மாகிய கருப்பு நீங்க தத்துவ ஞானம் நிறைந்த மனம் போதும். இது சொல்ல வர தாற்பயம் என்ன சொல்கிறேன், கண்ணாடியில் போன்றுள்ள களிம்பாகிய அழுக்கு உண்மையானது. அந்த களிம்பு நீக்கிறதுக்கு சாதன தொழில் வேணும். ஆனால் ஸ்படிக கல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இதோ நீக்கணும்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருப்பை நீக்கினா போதும், அதை தொடச்சி பட தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்படிக கல் பின்னாடி ஒரு ரோஜா பூ வச்சா ரோஸ் கலர் தெரியும், எடுத்துகிட்டு மஞ்சள் கலரில் ஒரு இதோ வச்சா அது மஞ்சள் கலரில் எது இருக்குதோ அது பிரதிபிம்பம். அதனால தான் அது மஞ்சளாக தெரியுது, அதனால தான் சிவப்பு நிறத்தில் தெரிகிறது என்று தெரிந்து கொண்டால் போதும். இதை தான் சொல்ல வர்றாரு. ஆனால் கண்ணாடியில் இருக்க களிம்பு நீக்கணும்னா அதுக்கு சாதன தொழில் வேணும்பா. ஆனால் படிங்க கல்லிலே இருக்கக்கூடிய அதோடைய வண்ணத்தை அதில் இருக்க கருப்பை நீக்கணும்னா அது கருப்பாக இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், அது ஸ்படிகம் எப்பவுமே ஒளிரக்கூடியது அப்படின்ற ஞானம் இருந்தால் போதும். அதை தான் சொல்கிறாரு. தர்ப்பணத்தில் களிம்பு வாஸ்தக மலம் சகஜ மாதிரின் மைந்தா, கற்பளிங்கினில் கருநிறம் சகஜமாக கருத்ததென்று ஆரோபம். தர்ப்பணத்தில் அழுக்கு அற வேண்டினால் சாதம் தொழில் வேண்டும், கற்பளிங்கினில் ஆரோபமே கருப்பு என்று கண்டிட மனம் போதும் அப்படின்றது. அப்படின்னா தன்னை அடையணும்னா என்ன பண்ணணும்னா விசாரிக்கணும். நான் யாருன்ற விசாரணை மட்டும்தான் இருந்தாலும் இந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மனைக்குள் வைத்த பண்டந்தனை மறந்தவன் வருடம் 100 அழுதாலும் நினைத்து உணர்ந்தக்கும் கிட்டும் அப்படின்னு எங்கள் ஜவஹர் சாமி அடிக்கடி சொல்லக்கூடிய எங்களை நினைவுபடுத்த பாட்டு. எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எங்கேயோ தவறு விட்டுட்டோம், ஏதோ எங்கேயோ வச்சுட்டோன்னா, எங்கே வச்சோன்னு நம்ம ஐயோ வச்சுட்டேன் காணும் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது கிடைச்சிருமானா கிடைக்காது. 100 யுகம் நீங்கள் காணும்னு அழுதாலும் கிடைக்காது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம் எங்கே வச்சோம், நம்ம வந்தோம், இந்த இடத்துல போனோம், இந்த இடத்துல வந்தோம், இந்த இடத்துல அதை வச்சுருப்போம் அப்படின்ட்டு ஒரு சிந்திக்கும் போது தான் அப்போ டக்குன்னு வரும். அப்படி தான் இந்த ஆன்மாவும் அனத்தியான தன் மறதியை கெடுத்து கனத்த கர்மங்கள் 100 யுகம் செய்யணும், கிட்டுமோனா கெட்டாது. மனைக்குள் வைத்த பண்டந்தனை மறந்தவன் வருடம் 100 அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும். அப்படி இந்த நின்மல ஆன்மாவும் அனத்தியான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் சொல்லிட்டார் பாரு. தன் அறிவினால் தான் காணும். அவங்களுடைய சுய சிந்தனையோட சுய ஆராய்ச்சியில் தான் நீங்கள் வரணும். தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள், நம்ம இந்த கர்மங்கள்லாம் செஞ்சால் நம்ம ஞானம் அடைஞ்சிடலான்னு நினச்சி பண்ணிங்கன்னா கனத்த கர்மங்கள் 100 யுகம் செய்யணும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்றார். அப்போது தன்னை அறியணும்னா விசாரிக்கணும்.
தன்னை அறிவதற்கு தான் இங்கே ஞானம், அதுதான் ஞானம். ஏற்கனவே சொன்னது பக்தியும் ஞானம்ன்ற தலைப்பில். பக்தினா அதுதான், பக்தியிலையும் இதை தான் சொல்ல வராரு. இந்த இதெல்லாம் ஆரம்ப பக்தியிலேருந்து உத்தம பக்திக்கு இங்கே வந்து இப்படி தன் ஆத்மஸ்வரூபத்தை மனம் ஒடுங்க வைப்பது தான் ஒரு பக்தின்றாரு. இங்கேயும் வந்து அதே தான், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நான் யார் என்று விசாரித்து, நான் ஆத்மஸ்வரூபன், அறிவு ஸ்வரூபன், நான் ஒரு சுகவஸ்து என்று அதிலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபன் என்று தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றார். இதுதான் சரி. இதோடு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.